இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் இன்று மாலை ரயில் மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடிப்பதும் கைது செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 61 மீனவர்கள் விசாரணை கைதிகளாகவும் 28 பேர் தண்டனை கைதிகளாகவும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று மாலை தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். இதனிடையே மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று மாலை கோட்டாட்சியர் ராஜ மனோகரன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு எட்டவில்லை. எனவே திட்டமிட்டபடி இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். முடிஞ்ச 2 மாசத்துக்குள்ள 7 விசைப்படகு 2 நாட்டு படகு 61 மீனவர்கள் சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆண்டு கணக்கில் 28 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிக்காங்க. மீனவர்களை விடுதலை பண்ணால் பல லட்சம் ரூபாய் அபராதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் உடனடியாக எங்கள் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்து தரணும்னு சொல்லி காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்து வேலைநிறுத்தத்தில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு 8வது நாள் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவித்து சுதந்திர தின தன்னை கூட உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் அறிவித்து உண்ணாவிரதத்தில் இருந்தோம்.